பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்கா கால சிந்தனைகள். வெற்றி பிரவேசம். யூதர்கள் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியில் பலிக்கான ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளும்படியாகவும் தங்களுடைய வீடுகளில் அந்த நாளில் அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கட்டளையிடப்பட்டபடியே ஆண்டவரும் அதற்கேற்றவாறே அந்த நாளில் அவர்களிடம் தன்னை ஒப்பு கொடுத்தார். பஸ்கா பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாக அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறினவராய் பட்டணத்துக்குள் வந்தார். அப்பொழுது திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றார்கள். அவர்கள் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இவருக்கு சொந்தமானவர்களோ, அதாவது ஒரு ஜாதியாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை, அதாவது தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தொகுதி 6, பக்கம் 613. ஆமென்.